வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரேம்ஸ் நாட்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலைக்கு கீழே அமைஞ்சிருக்கிற ஈஷா யோகாவின் ஆதியோகி சிவன் சிலையை பார்க்க போகிறோம். சுமார் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். நாங்கள் யோகா சென்டருக்கு கிளம்பியாச்சு. கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணின ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் நடந்துச்சு. ஈஷா யோகா ரோட்ஸ் 2 பக்கமும் இயற்கை அழகாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். அவ்வளோதாங்க, ரீச் ஆகிட்டோங்க. இந்த இடத்துக்கு வந்ததும் பிரம்மாண்டமான பாம்பு சிலையால் செஞ்ச நுழைவு வாயிலை நீங்கள் பார்க்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய பீஸ்ஃபுல் பிளேசஸ் லைக் மெடிடேட்டிவ் தியானலிங்கா, லிங்க பைரவி டெம்பிள், எனர்ஜெட்டிக் தீர்த்த குண்டம், அப்புறம் 7 minutes ஃப்ரீ மெடிடேஷன் ஹாலும் இருக்குங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் தவிர மற்ற எல்லா கடையும் இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. சரி, இப்போ நம்ம சிவன் சிலையை பார்க்க போகலாங்க. அதுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் மேலே நம்ம நடந்து போகணும். ஆதியோகி சிவனை பார்க்க நீங்கள் நடந்து போகலாம், மாட்டு வண்டியிலையும் போகலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் என்ட்ரன்ஸில் அழகான சிவன் சிலை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பும் கார் பார்க்கிங்கும் இருக்குது. நமக்கு பஸ் டைரெக்டாக காந்திபுரத்தில் இருந்தே கிடைக்கும். ஆதியோகி சிவனை பார்க்க இன்னொரு வழி இருக்குது, அதாங்க இது. போகிற வழியில் அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. பக்தர்கள் மாட்டு வண்டியை பயன்படுத்தி போயிட்டுருக்காங்க. நீங்கள் சிவனை பார்க்க போகிற வழியில் நர்சரி கார்டன்ஸும் இருக்குது. இங்கே மரக்கன்றுகளையும் செடிகளையும் நம்ம வாங்கிக்கலாம். சேவ் சாயிலுங்கிற பேரில் இவங்களே கல்டிவேட் பண்ணி இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் ஒரு 9:30 நம்ம செடிகளை வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் நாம் சிவனை நெருங்கிட்டோங்க. நம்ம பின்னாடி தான் இருக்கோம். நாம் 112 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஆதியோகி சிவன் சிலைக்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்கள். நம்மளோட இன்க்ரெடிபிள் இந்தியா 112 feet ஹைட், 147 லென்த் ஆஃப் ஃபீட், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்டு கலை சிறப்பம்சமும் கூடங்க. நீங்கள் ரிட்டர்ன் போக மாட்டு வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. லோகேஸ்வர லிங்கா அப்படியே ஆதியோகி சிவன் சிலைக்கு கீழே இருக்குது. இந்த லோகேஸ்வர லிங்கா 5 சக்கரத்தாலான மூலாதாரா, ஸ்வதிஷ்ணா, மணிப்பூரா, விஷுதி, அக்னா போன்றவற்றாலான புனிதமான லிங்கம் லோகேஸ்வர லிங்கம். நீங்கள் சிறப்பு தரிசனம் கூட பண்ணிக்கலாம் லோகேஸ்வர லிங்கத்துக்கிட்ட. ஆதியோகி சிவனின் கழுத்தில் பிரம்மாண்டமான பெரிய மாலை முழுவதும் புனித ருத்ராட்சியால் செஞ்சு அணிவிச்சிருக்காங்க. ஆதியோகி சிவனின் சிலையை சுற்றி புனித திருச்சூலங்கள் வச்சு அமைச்சிருக்காங்க. புனித லோகேஸ்வர லிங்கா மண்டபத்தில் பக்தர்கள் அமைதியாக தியானத்தில் இருக்காங்க. இங்கே சத்குரு கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க கியூஆரை யூஸ் பண்ணி ஈஷாவோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெல்ப் சென்டரும் இருக்குது. பார்க்க வேண்டிய இடங்கள்னு டிஸ்பிளேயில் போய்கிட்டே இருக்குது. மாட்டு வண்டி சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் போயிட்டு இறங்கிக்கலாம். ஒரு சில பக்தர்கள் அதை யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நாமளும் ரிட்டன் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம உள்ளே வரப்போ ஷாப்ஸ்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ ஓப்பனில் இருக்குது. டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ், இளநீர் இதெல்லாம் கிடைக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கேயும் வாட்ஸ்அப் குரூப் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்க. February 15 மகா சிவராத்திரி சத்குருவோட ஈவெண்ட் ஈவினிங் 6 to மார்னிங் 6 AM வரைக்கும் நடக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மாட்டு வண்டிகளுக்கான காளை மாடுகளை இவங்களே பராமரிக்கிறாங்க. அழிந்து வரும் மாடு இனங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாடுகளுக்கான உணவும் சரியான முறையில் கொடுக்குறாங்க. மாட்டு வண்டிகளை அஸ்பர் லீகல் படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதிக சுமை இல்லாமல். வண்டிகளுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கம்ப்ளீட் எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். தியான லிங்கத்துக்கு மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேமரா நாட் அலோட். நம்ம வெளியில் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். இட்ஸ் அ ஃப்ரீ சர்வீஸ். தியான லிங்கத்தில் புனித ருத்ராட்சை கொடுப்பாங்க, நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நமக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரியான இயற்கை சூழ்ந்த காட்சிகளையும் மக்களையும் பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.